அதற்கான திரைமறைவு திட்டங்களும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தீர்க்கமான முடிவாக இருக்கிறார். காரணம், முதலமைச்சர் பதவி எடப்பாடிக்கா விஜய்க்கா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதே சமயம் தற்பொழுது சில அரசியல் தலைவர்கள் உள்ளொன்று வைத்தும் மற்றொன்று பேசுவதில் கில்லாடியாக இருந்து வருகிறார்கள். அவரது தமிழக வெற்றி கழகத்துடன் திரைமறைவில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டு வெளியே எதுவும் தெரியாது போல் பேசி வருகின்றார்கள். அந்த வகையில தான் பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிய நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்துடன் திரைமறைவு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். விஜயுடன் கூட்டணி குறித்து அவரிடம் கேட்டபோது, எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், நல்லதே நடக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். இதேபோல் டிடிவி தினகரனும் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி குறித்து அவரிடம் கேட்டபோது அவரும் விரைவில் இதற்கு நல்ல பதில் கிடைக்கும் என்று பதில் தெரிவிச்சிருக்காரு. இதற்கிடையே புதிய தமிழகம் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி மனம் திறந்து பேச இருக்கிறார். அவர் கூட்டணி ஆட்சி என்கின்ற வகையில தான் விஜயுடன் புதிய தமிழகம் கூட்டணி சேர்வதை நாங்கள் பரிசீலனை செய்வோம் என்று தெரிவித்திருக்கிறார். இதே போல பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக தமிழக வெற்றி கழகத்துடன் திரைமறைவு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஒரே சமயத்தில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவிற்கு அதிக தொகுதிகளை கேட்டு